ஜெய் சாய்ராம். வாழ்க்கையில் நமக்கு தோன்றும் எல்லா யோசனைகளும் முழு வடிவம் பெற்று வருவதில்லைதான். அந்த யோசனைகளை செயல்படுத்த நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அசைவும் முழுமை பெறும் என்பதை நம்பிக்கையோடு நம்பி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கலாம். நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றி நமக்காகவே பிரம்மாண்டமாக காத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் அன்பு பிரியமே, நாளையே உன் இல்லம் தேடி வந்து உனக்கு ஒரு உதவியை நான் நிச்சயமாக செய்வேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் அப்படியே விட்டுவிடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் பிரியமே. நீ எதிர்பார்த்த விஷயத்தில் ஒரு நல்ல முடிவை நான் உனக்காகவே ஏற்படுத்தியே காட்டுவேன். உனக்கு பிடித்த விஷயம் நடக்கப் போகிறது. உனக்கு பிடித்த மாதிரியே நிகழப் போகிறது. உனக்கு தேவையானது எதுவோ, என்னிடம் எதை பிரார்த்தனையாக வைத்தாயோ அதை நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். மிகப்பெரிய மகிழ்ச்சியை காணப்போகிறாய். மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது என் பிரியமே. முதல் அடியை எடுத்து வைத்துவிடு, துவங்கிவிடு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறும். முதல் அடியை நீ எடுத்து வைக்காமலேயே 100வது அடியை பற்றி கவலைப்பட்டு கொண்டு சிந்தித்து கொண்டு வேதனையோடு இருப்பதால் எதுவுமே முடித்துவிடப் போவதில்லை என் பிரியமே. ஒரே இடத்தில் நீ அப்படியே நிற்க வேண்டியதுதான். முதல் அடியை எடுத்து வைத்தால் 2வது அடிக்கான வழி உனக்கு தானாகவே கண்களுக்கு தென்படும். அடுத்த அடியை எடுத்து வைத்தால்தான் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கான வழிகளும் உனக்கு கிடைக்கும். எப்படி நகர்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனது வாழ்க்கை உன்னை நகர்த்தி கொண்டு செல்லும் என்பதே நிச்சயமான உண்மை. நாளைய வாழ்க்கை உனக்கு கஷ்டமில்லாமல் நகர வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது என் பிரியமே. என்ன தெரியுமா? அதற்காக இந்த நொடியிலிருந்து நீ அனைத்தையும் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிப்பதுதான். நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பி. நிச்சயமாக உனக்கானது பிரம்மாண்டமாகவே உனக்காக காத்திருக்கும். எதிர்மறை எண்ணங்களை நிச்சயமாக உன்னுள் அனுமதிக்காதே என் பிரியமே. எதிர்மறை என்பதை நீ உணரவோ அங்கீகாரம் செய்யவோ இயலாத ஒன்று. எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாளராகவும் உன்னால் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லா சூழ்நிலைகளும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட ஒரு அசைக்கவே முடியாத மனதைரியம் வேண்டும். அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் எந்த சூழலிலும் எதற்காகவும் சோர்ந்து போவதே இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. சிகரத்தை அடைவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது தவறே இல்லை என் பிரியமே. தவறே கிடையாது. ஆனால் சிந்தனை மட்டுமே செய்து கொண்டு செயல்படாமல் இருப்பது மிக மிக தவறு. சிந்தித்து கொண்டே இருப்பதால் மட்டும் சிறப்பாக ஆகிவிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்பாக வாழ முடியும். உன்னை நீ மாற்றாமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இரு. உலகத்தையே மாற்றியமைக்க தகுதி உனக்கு தானாகவே வந்துவிடும். ஆம் என் பிரியமே, உனக்காகவே தினம்தோறும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய முதலீடு என்ன தெரியுமா? உன்னுடைய நேரம்தான். அதை சரியாக பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் வீணடிப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது. சவால்களை எப்பொழுதெல்லாம் நீ எதிர்கொள்கிறாயோ, உனக்கு துணையாக யாருமே இல்லை என்று மட்டும் ஒருபோதும் வருத்தப்படாதே.
உனக்கு உன்னை விட சிறப்பான துணை இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்ற நம்பிக்கையோடு முன்னேறி சென்று கொண்டே இரு. உன்னுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால், மிக சரியானதாக இருந்தால், பிரபஞ்சமே உனக்கு துணையாக வந்து நிற்கும். பிரபஞ்சமே உனக்கு துணையாக வந்து நிற்கும். ஆம் என் பிரியமே, நல்லது நடந்துவிட்டால் சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பதும், அதே போல ஏதாவது ஒரு தடங்கள் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்காருவதும் தேவையில்லாத செயல்தான். எது வந்தாலும் நிதானமாக வைத்துக்கொள். எந்த சூழலிலும் கடந்து வந்த வாழ்க்கையை மட்டும் மறந்துவிடாமல் இரு. மற்றவர்களோடு ஒருபோதும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசாமல் இரு. முடியாது, சரியாக வராது, இதற்கு தகுதி இல்லை என்று நீ சொல்லும் ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தைகளும் நிச்சயமாக உனக்குள்ளும் எதிர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள். மற்றவர்களோடு எப்பொழுதும் நம்பிக்கையோடும் நேர்மறையாகவும் பேச பழகிக்கொள். ஆம் என் பிரியமே, எந்த காரணங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பது இல்லை என்பதை புரிந்து நடந்து கொள். உன்னுடைய வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீ புரிந்து கொள்ள முயற்சியாவது செய்ய பழகு. புரிதல் இல்லாத மனிதனின் வாழ்வுதான் எப்பொழுதும் பிரச்சனைகள் நிறைந்ததாகவே இருக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள். வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் அனுபவ பாடமாக எடுத்துக்கொள் என் பிரியமே. அனுபவ பாடமாக எடுத்துக்கொள். அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறியதே கிடையாது. ஆசைகள் பெருகுவதை கட்டுப்படுத்தி கொள்ள பழகு. ஏனென்றால் ஆசை இல்லாதவர்கள், ஆசைகளை துறந்தவர்கள் மட்டும்தான், அவர்கள் மட்டும்தான் உலகத்தில் சந்தோஷத்தோடு வாழ்கிறார்கள் என்பதையும் புரிந்து நடந்து கொள். தோல்வி வந்துவிடுமோ, என்னாகுமோ, ஏதாகிவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காமல், எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருந்தால், நீ எதிர்பார்க்காதது எதிர்பாராத நேரத்தில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும், சாதகமாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, மகிழ்ச்சி உன்னை சுற்றி இல்லை என்றால், அப்படி இல்லை என்றால் நீ இருக்கும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிவிடு. அது உன் கையில் தானே இருக்கிறது. மகிழ்ச்சி உன் கையில் உள்ள மருந்து என்பதை உணரக் கற்றுக்கொள். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய பழகு. தேவைப்படுபவர்களுக்கு உதவ பழகு. தேவைப்படுபவர்களுக்கு நீ செய்யும் உதவி உனக்கு தேவை இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவியாக வந்து சேரும். யார் மூலமாகவே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. முற்றுப்புள்ளி கூட 3 முறை வைத்தால் அது தொடர்ச்சி என்று அர்த்தமாகிவிடும். ஆம் என் பிரியமே, முயற்சித்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யும். உனக்கு பிடித்தபடி நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். உனக்கு பிடித்த மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற கற்றுக்கொள். யார் என்ன பேசுவார்கள் என்றெல்லாம் பார்த்து பார்த்து உன்னுடைய வாழ்வை நீயே வீணடித்து விடாதே. ஒரு செயலை செய்வதற்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது என் பிரியமே. ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது. உழைப்பும் குறிக்கோளும் மிக மிக முக்கியம். ஆம் என் பிரியமே, நீ நினைத்ததை விரைவாக சாதித்து விடலாம். நீ நினைத்ததை விட மிக விரைவாக அனைத்தையும் உன்னால் சாதித்து காட்டிவிடலாம். தோல்வி வந்துவிடுமோ, என்னாகிவிடுமோ என்று பயப்படாதே. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. உன் அப்பாதான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் எதற்காக பயப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்?
உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதில் உள்ள நுட்பத்தை கவனிக்க கற்றுக்கொள். அதுதான் அடுத்த நடவடிக்கையிலிருந்து உன்னை காப்பாற்றும் யுக்தியாகவே இருக்கும். அதுதான் உன்னுடைய தோல்விக்கான காரணங்களை உணர்ந்து புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி உன்னை வழிநடத்தும். ஆம் என் பிரியமே, இறைவன் விரும்பும் எதையெதையோ வரமாக தந்துவிட மாட்டாரா, நாம் கேட்பதை கொடுத்து விட மாட்டாரா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயே? நன்றாக யோசித்து பார்த்தால் உனக்கே ஒரு உண்மை புரியும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையே மிகப்பெரிய வரம் என்ற உண்மை உனக்கு தானாகவே புரிய வரும். முயலும் ஆமை கதையும் இன்னமுமே உனக்கு நினைவிருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆம் என் பிரியமே, வேகமாக ஓடிப்போன முயல் ஆமை மெதுவாகத்தான் வரப்போகிறது, ஆமையால் எப்படி ஜெயிக்க முடியும் என்று நினைத்து ஓர் இடத்தில் தூங்கிவிடு, ஆமை வென்று விட்டதாம். இது கதைதான். இதில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, பிறரை ஒப்பிட்டு முயலாமல் இருக்கவே கூடாது. மற்றவர்களை ஒப்பிட்டு முயலாமல் இருக்கவே கூடாது. முயலாமை உனக்கு நீயே செய்து கொள்ளும் மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து நடந்து கொள். முயன்றால் நிச்சயமாக முன்னேறலாம். ஒரு முறையாவது தோற்றுவிட கற்றுக்கொள் என் பிரியமே. அப்பொழுதுதான் வெற்றியின் சுவையே உனக்கு புரியும். அது வெறும் விளையாட்டு சொல்லல்ல, உண்மை என்பதை உணர கற்றுக்கொள். வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கத்தான் செய்கிறது. எவர் சொல்வதையும் கேட்டுக்கொள்வது, உனக்கு சரி என்று படுவதை மட்டும் செய்வது. ஆம் என் பிரியமே, உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என்று கவலைப்படாதே. அப்படி நீ கவலைப்பட்டால் நாளைய வாழ்க்கை உன்னை வெறுமையாக்கி சங்கடப்படுத்திவிடும். எதையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்த நாளை புதியதாக துவங்கு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும், சாதகமாகவே இருக்கும். உனக்கு துணையாக நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை எப்பொழுதும் சாயப்பா விட்டுவிடவே மாட்டேன். நீ விரும்பிய வாழ்வு, நீ விரும்பிய வேலை, இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அனைத்தும் உன்னை சேர்ந்து உன்னிடம் சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அதை உன்னிடம் கொடுப்பதற்காகவே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. உனக்கு வரவேண்டியது உன்னிடம் வந்தே தீரும். என் அன்பு குழந்தா, உன் வாழ்வில் யார் என்ன சதி செய்தாலும் இறுதியில் வெல்லப் போவது நீயாகத்தான் இருப்பாய், நீயாகத்தான் இருப்பாய். இன்னும் சில காலம் பொறுமையாக இரு. உன்னுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தையும் நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன். உனக்காகவே நிறைவேற்றுவேன். நான் உன்னோடு இருக்கும் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எந்த ஒரு வீண் பயமோ வேதனையோ கலக்கமோ தேவையே இல்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் பயமும் குழப்பும்? நான் உன்னோடு இருக்கும் பொழுது சரியான நேரத்தில், உனக்கு தகுந்த நேரத்தில் அனைத்தும் உனக்கு கைகூடும் என்ற நம்பிக்கை என்ன மட்டுமே போதும். அனைத்தையுமே உன் வாழ்வில் நான் மாற்றி காட்டுகிறேன். இனி உன் வாழ்வில் இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளிலும் நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய். நானே கஷ்டப்படுகிறேன், மற்றவர்களுக்கு நான் எதற்காக தர வேண்டும், எதற்காக கொடுக்க வேண்டும், எப்படி தர முடியும்? இப்படி மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளை தவிர்த்துவிட்டு பேசுவதை முதலில் இன்றோடு நிறுத்திவிடு. நான் இருக்கும் வரை கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு தரமாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எப்பொழுதுமே நான் நன்றாக இருக்கிறேன், மற்றவர்களுக்கு உதவுகிறேன், என்னால் முயன்றதை மற்றவர்களுக்கு தருகிறேன். நான் கண்டிப்பாக தருவேன், கண்டிப்பாக உதவுவேன், நான் நன்றாக இருக்கிறேன் என்று உன்னுடைய வார்த்தைகளை இப்படி மாற்றி பிரயோஜனப்படுத்திப்பார்.
இப்படி பேசிப்பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே நன்றாகவே இருக்கும். உன் வார்த்தைகளாலும் உன்னுடைய எண்ணங்களாலும். என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் குழந்தையே. பொறுமையாக இரு. அப்பா உனக்காக நான் இருக்கிறேன் நிழலாக. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்வு தலைகீழாக மாறப்போகிறது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனக்கு யாருமே மரியாதை கொடுக்கவே இல்லை. என் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவமே இல்லாமல் இருக்கிறதே என்று வருந்தாதே. காலம் அதற்கான பதிலை நிச்சயமாக ஒரு நாள் கொடுத்தே தீரும். பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கான காத்திருப்புக்கு நல்ல பலன் உனக்காகவே கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். நல்ல விஷயங்களையும் நீ எதற்காக வருத்தப்படுகிறாயோ அதற்கான தீர்வையும் உன் மனதிற்கு பிடித்தமான ஆலோசனைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை உணர மறுக்கிறாய். இன்றோடு உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கப் போகிறது. நாளை முதல் மிக பிரகாசமான வாழ்வை எதிர்கொள்ளப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, உன்னை விட்டு போனவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. அப்படி நீ வருத்தப்பட்டால் நீ மிகப்பெரிய முட்டாளாகவே ஆகிவிடுவாய். நீ ஒரு புத்திசாலியாக அறிவாளியாக உன்னை ஆக்க வேண்டுமென்றால், உன்னை காட்டிக்கொள்ள வேண்டுமென்றால், உன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டு, வாழ்ந்து பார். அப்பொழுது நீ மிகப்பெரிய அறிவாளிதான். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீ சுழன்று கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே. அப்பொழுதுதான், அந்த நேரத்தில்தான் நீ மிக நம்பிக்கையோடும் மிக பொறுமையோடும் மிக தைரியத்தோடும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கவனிப்போடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் என்ன நடக்கிறது, நம் வாழ்வை சுற்றி ஏது நடக்கிறது என்பதை கவனமாக கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் உன் கஷ்டத்தோடு கஷ்டமாக உன்னுடைய பிரச்சனைக்கு நடுவே ஏதாவது ஒரு ரூபத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க சகிக்காமல் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன் என்பது உனக்கு தெரியும் தானே. எனவே சோதனைகள் வந்துவிட்டது, பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், கண்களை மூடி உட்கார்ந்து விடாமல் அதை கவனமாக நோக்கு. சுற்றி இருப்பவர்கள் அனைவரிடமே பொறுமை காப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன பெயர் கிடைக்கிறது தெரியுமா? கோமாளி என்ற பட்டம்தான் கிடைக்கிறது. நேர்மையான மனம் பெற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் என்றும் என்றென்றுமே மதிப்பு இல்லைதான். இந்த உலகத்தில் வேண்டுமானால் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இறைவனின் மனதில் மிகப்பெரிய மதிப்போடு அவர்கள் வாழலாம். அவர்களிடம் நிச்சயமாக இறைவனின் மிகப்பெரிய பொக்கிஷமும் பரிசும் கிடைக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை யார் ஒருவன் மனதில் வருகிறதோ அவர்கள் மனதில் பொறுமை என்ற சிந்தனையும் தானாகவே வந்து விடுகிறது. லட்சியமே இல்லாத ஒருவன் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு தகுதி இல்லாதவன் என்றுதான் அர்த்தம். உனக்கான லட்சியத்தை நீயே உருவாக்கு. உனக்கான நோக்கத்தை நீயே உருவாக்கி அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழியையும் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை நோக்கி உன் பயணம் இருக்கும். நம்பியவர்களுக்கு, முழுமையாக நம்பியவர்களுக்கு வழிகாட்டியாகவும், நம்பாதவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து வழிபோக்கர்களாகவும் இருந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. ஏனென்றால் உலகமே அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. எப்பொழுதுமே நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும். காரணம் என்ன தெரியுமா? ஏமாற்றத்தை தாங்குவதற்கான சக்தி அவர்களிடம் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த உலகத்தில் மிக மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? ஒருவருடைய சிரிப்புதான்.
அதைவிட மிக சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? அவர்களின் சிரிப்புக்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்ற எண்ணமே போதும். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான எண்ணம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை மட்டுமே உன்னோடு வரும். அது கூட வெளிச்சம் உள்ளவரை மட்டுமே உன்னோடு பயணிக்கும். இந்த உலகத்தில் ஒருவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? திருப்தியான மனம் மட்டும்தான். ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லுவதை மட்டும் கேட்டுவிட்டு அதை அப்படியே நம்பிவிடாதே. அவர் செய்யும் செயலை பார்த்துவிட்டு பின் அந்த நம்பிக்கையை அவர் மேல் வை. அதுதான் நல்ல விதமாகவே இருக்கும். தன்னை வேதனைப்படுத்தியவர்கள், தன்னை காயப்படுத்தியவர்கள், அவர்களையே மன்னிக்கும் மனம் படைத்தவர்கள்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நல்ல மனம் படைத்தவர்களாகவே இருப்பார்கள். நீயும் அப்படியாப்பட்ட பொக்கிஷம்தான். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் உன்னுடைய நல்ல மனம். எனக்கு நன்றாகவே தெரியும். எதற்காக நீ காத்து கொண்டிருக்கிறாயோ அது நடக்க இருக்கும், நடக்கும். சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்தோடு அனைத்துமே உனக்கு சுபமாக நடக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே நீ கவலைப்படாதே. நீ ஏன் கவலைப்படுகிறாய்? முதலில் என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன். இனி எதற்குமே நீ பயப்பட தேவையே இல்லை. உனது மனம், புத்தி, அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை, அனைத்தையுமே உன் அப்பாதான் இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை முதலில் ஏற்படுத்திக்கொள். எதிலுமே அவசரப்படாதே. பொறுமையாக இரு. என் மீது உன் பாரத்தை இறக்கு. நான் சுமக்கிறேன் அனைத்தையும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. கவலைப்படுவதற்கு என்ன காரணம்தான் இருக்கிறது? உனக்கானது என்றால் உனக்கு என்று அந்த இறைவன் முடிவு செய்துவிட்டால் எங்கு இருந்தாலும் அது உன்னை தேடி வரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடமே வந்து லயித்து நிற்கும். என்னதான் நடந்தாலும் அது உன்னை தேடி வரவில்லை என்றால் அது உனக்கானது இல்லை என்பதை முடிவு செய்து கொள். ஒருபோதுமே ஒருவர் மீது அதிகமாக அன்பும் பாசமும் அக்கறையையும் வெளிப்படுத்தி விடாதே. ஏனென்றால் விலையே இல்லாத எதையுமே குறைத்து மதிப்பிடுவதுதான் இந்த மனிதனின் மனோபாவம். உன்னை வீழ்த்துவதற்கு எந்த திசையிலிருந்தும் யார் வந்தாலும் உன்னை காப்பதற்கு அனைத்து திசைகளிலிருந்தும் நான் இருக்கிறேன். குழந்தையே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வேதனைப்படாதே. கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. பாதுகாக்க நான் இருக்கிறேன். யாமிருக்க பயமேன் குழந்தையே. அடிக்கடி கோபப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த கோபத்திற்கு மரியாதையே இருக்காது. ஆனால் கோபமே படாமல் இருந்துவிட்டால் நமக்கே மரியாதை இருக்காது. உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இதோ உன்னை தேடி உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன். என் உருவத்தில் மூன்றில் ஏதாவது ஒன்றை தொட்டுவிட்டு நீ உள்ளே வந்திருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல நேரம், உனக்கான இனிப்பான நேரம், உனக்கான மங்கள நேரம், உனக்கான சுபமான நேரம் வந்துவிட்டது என்பதை முடிவு செய்து கொள். நம்பிக்கையோடு இரு. தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அப்பா இருக்கும் வரை நமக்கு எதற்குமே கவலையே வேண்டாம் என்ற சிந்தனையோடு இரு. நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? பல பேர் தேவைக்காக பழகுவார்கள். இன்னும் சில பேர் தேவை இருக்கும் வரை பழகுவார்கள். ஒரு சிலர் மட்டுமே எந்த காரணம் இல்லாமல் அன்புக்கு மட்டுமாகவே பழகுவார்கள். அவர்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதே என் பிள்ளையே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று மனதார நம்பு. வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றுமே முழுமையான பிரகாசத்தை தருவதைப் போல் வாழ்க்கை இருக்க முடியாது. வாழ்க்கை என்பது சந்திரனைப் போல, முழு நிலவைப் போல ஒரு நாள் இருக்கும். தேய்பிறையாக இருக்கும் சந்திரனைப் போல ஒரு நாள் வாழ்வு மாறிவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. தேய்பிறையாகவும் இருக்கும், வளர்ப்பிறையாகவும் இருக்கும். ஒரு நாள் முழுவதுமாக மறைந்தே விடும்.
அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்வும் ஏறுமுகமாகவும் இருக்கும், இறங்குமுகமாகவும் இருக்கும். ஒரு நாள் வாழ்க்கையே முடிந்துவிடும். எனவே என் குழந்தையே, வாழ்க்கையை சுவாரஸ்யமே இல்லாமல் நடைப்பிணமாக நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லாதே. நீ சொல்லும் இந்த சொல் என் மனதை எவ்வளவு வேதனைப்படுத்துகிறது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நான் இருக்கும் பொழுது இந்த சொல்லை வாயால் கூட சொல்லாதே, மனதால் கூட எண்ணாதே. உன் அப்பா நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் எனக்கு கேட்காமல் இருக்குமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. மனதை வீணடிக்காதே, கலங்க வைக்காதே. நீ கண்ணீர் விட்டு கதறும் பொழுது, மனம் வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் இலகாமல் இருக்குமா? என் பிள்ளையின் பொக்கிஷம் அல்லவா நீ? நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா நீ? ஒளியாக உன் நம்பிக்கை உன்னுடன் இருந்தால் தோல்வி என்ற இருள் முற்றிலுமாக உன்னை விட்டு அகன்றே விடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருந்து விடாதே. சுவரில் எறிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைபந்தாய் எப்பொழுதும் இருக்க பழகு. இல்லையென்றால் அனைவரும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை கால்பந்தாய் எரிந்து கொண்டே இருப்பார்கள். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக கடந்தே போய்விடலாம். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீயும் அந்த நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உனக்கான விடிவு காலம் நிச்சயமாக இன்று வரவில்லை என்றால் நாளை வரும், நாளை வரவில்லை என்றால் சர்வ நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன்னை வந்து அடைந்தே தீரும். தோல்வி உன்னை எப்பொழுதாவது துரத்தினால் நீ வெற்றியை நோக்கு ஓடு. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் மீண்டும் வந்த வழி தெரியாமலேயே மறைந்துவிடும். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன்னிடம் சாத்தியமாகும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் பயப்படவே மாட்டான் போலும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அது தோற்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது அனைத்தையும் சுலபமாக எட்டி பிடிக்கலாம். துன்பம் உன்னை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருந்தால் துன்பமே உன்னை பார்த்து பயந்து மீண்டும் வந்த வழி தெரியாமல் போய்விடும். என் அன்பு குழந்தா, வானவில் எப்பொழுது வானில் தோன்றுகிறதோ அந்த நிமிடம் வானம் மிக அழகாக இருக்கிறது. நில அழகாகவே காட்சியும் தருகிறது. அதே போலத்தான் நம்பிக்கை உன் மனதில் எப்பொழுது தோன்றுகிறதோ அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையே அழகாக ஆகிவிடுகிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் உன் மனதிலிருந்து தூக்கி எறியாமல் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வே அழகாக மாறிவிடும். தனியாக பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதவே போதாது என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறக்கைகளோடு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் பறக்கவே முடியும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. நீயும் மிக உயரமான உன் லட்சியத்தை அடைந்தே தீருவாய். எப்பொழுதுமே உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா? என்னால் முடியும்.
என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. முடிக்காததையும் முடித்துக் காட்டும் வல்லமையும் தைரியமும் மனோதைரியமும் உன்னில் தானாகவே வந்துவிடும். வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றியடைவதைக் காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து இருப்பார்கள். பலருக்காக உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். பல பேர் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை.